இன்று 1149 நாள். 2023 தொடங்கப்பட்ட இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு தலை. தலை என்ற தலைப்பில் மிக அருமையாக ஒரு பங்கேற்பாளரும் அவங்க கருத்தை அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட ஒரு 3 நிமிடம் நம்ம ஜெகநாத் சார் அழகான கருத்தை தெரிவித்தாங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, இன்றைய நமது பேச்சாளர் சுனிதா மேடம், பிஜி அசிஸ்டன்ட் மேக்ஸ் டீச்சர். அவங்க ஃபேஸை ஃபோட்டோவை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நம்ம நற்புலரியில் தொடர்ந்து பயணித்து கொண்டு கொஞ்சம் குறைந்த காலமாக நிறைய ஃபீட்பேக் கொடுத்து கொண்டு அவங்க கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கும் ஒரு இனிய நண்பர். அவரது தலை என்ற தலைப்பில் இன்னைக்கு அழகான கருத்துக்களை நம்ம கேட்க இருக்கிறோம். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். இந்த சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்குதுங்களா? பியூட்டிஃபுல்லா இருக்கு மேடம். நல்லா கேக்குது மேடம். ஓகே சார். இந்த நற்புலரி தளத்தினை நிறுவி தொடர்ந்து 1149 நாட்கள் சிறப்பாக நடத்தி வரும் நமது ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும், இதனை சிறப்பாக தொகுத்து வழங்கி வரும் நமது ரமேஷ் சார், அருணகிரி சார், சிவகனி மேடம் அவர்களுக்கும், ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்த முடியாது, இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற பெரும் துணையாக விளங்கும் நமது வீரசேகரன் சார் அவர்களுக்கும், இந்த களத்தில் தொடர்ந்து பயணம் செய்து வரும் அனைத்து தலைகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்தி ஊக்கமளித்து நானும் ஒரு அங்கமாக விளங்க உறுதுணையாக இருக்கும் எனது தோழி நல்லாசிரியை KRP நித்யா தேவி அவர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலை என்ற தலைப்பில் நான் திரட்டிய சில தகவல்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தலை அப்படின்னு சொல்லும் போது நம்ம தலைமை பண்பு, தலைவர், அந்த மீனிங்ல தான் நம்ம பார்க்கிறோம். அதுல தலைவர் அப்படின்னா அதற்கு ஒரு வரையறுக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பலர் செயல்படும் போது அவர்களில் ஒருவர் மற்றவரை விட முதன்மையானவராகவும் மற்றவர்களை சிறந்த முறையில் வழி நடத்துபவராகவும் இருப்பவரை தலைவர் என்று வரையறுக்கப்படுகிறது. தலைமை பண்பு எனப்படுவது ஒரு பொதுவான இலக்கை அடைய குழு உறுப்பினர்களை ஊக்கமளித்து வழிநடத்தி ஒருங்கிணைத்து சிறந்த முடிவுகளை வெளிக்கொணரும் திறமை அப்படின்னு தலைமை பண்பு வரையறுக்கப்படுகிறது. அந்த தலைமை பண்பு நம்ம ஒரு 22 நாட்கள் நம்ம 22வது நாள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தலைமை பண்பு என்பது ஒரு படித்து வரக்கூடிய பண்பு கிடையாது. தலைமை பண்பு என்பது இயற்கையாகவே குழந்தை முதலே அந்த தலைமை பண்பு இருக்கும். இப்ப நம்ம உதாரணமாக பார்க்க வேண்டுமானால், நம்ம ஒரு பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே விளையாடும் போது அதுல ஒரு பிள்ளை எல்லா காரியத்தையும் முதன்மையா செய்யறத நம்ம பார்க்க முடியும். ஒரு குலுக்கு சீட்டு அப்படின்னு சொல்லி போட்டு விளையாடுவாங்க. அப்ப அந்த விளையாட போது கூட அந்த குழந்தை இந்த சீட்டு எழுதுவாங்க. அந்த எழுதுறதுல கூட அந்த 5 குழந்தைகள்ல ஒரு குழந்தை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும். ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண உடனே அந்த படிப்பு காலங்களுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை ஒரு ஆசிரியை இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த குழந்தை 10-20 குழந்தைகள் இருக்கிற மத்தியில் ஒரு குழந்தை மட்டும் ஓடி வரும். ஒரு ஆசிரியருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அந்த இடத்தில் அந்த குழந்தைக்கு வரும். அந்த குழந்தை தானும் அங்கு முதன்மையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிய அந்த குழந்தை இயற்கையாகவே பெற்றிருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை வகுப்பறையிலும் மற்ற குழந்தைகள் சில குழந்தைகள் ஸ்கூல்ல அந்த குவாலிட்டியை பெற்றிருக்கோம். படிப்புல முதன்மையா திகழும். சில குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது டிசிப்ளினை பாத்துக்கிறதுல ஒரு முதன்மையா இருக்கும். சில குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல ஒண்ணுமே படிக்காது, டிசிப்ளினும் அந்த குழந்தைகிட்ட இருக்காது. ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல கபடியில ஒரு கேப்டனா இருப்பான். என்னோட கிளாஸ்ல அப்படிதான் இருப்பான். படிக்கவும் மாட்டான், நேரத்துக்கு வரவும் மாட்டான். ஆனா அந்த குழந்தை அவன் கபடியில பெரிய கேப்டனா இருப்பான். எல்லாத்தையும் அட்மின் பண்ணி அழகா அந்த டீம் வின் பண்றதுக்கு கொண்டு போவோம். அப்போ தலைமைன்றது லீடர்ஷிப் குவாலிட்டி குழந்தை முதலே அது வருது.
அப்போ அத்தகைய தலைமை பண்பு எந்த மாதிரி தலைமை பண்பு இருந்தா, அந்த தலைவர வந்து நம்ம சிறந்த தலைவராகவும், முன்னுதாரணமாக தலைவராகவும் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு சில பண்புகள் இருக்கு. பேசிக்கா அதுல வந்து பெரிய பெரிய பண்புகள் கிடையாது. சின்ன சின்ன உதாரணங்கள் சின்ன சின்ன பண்புகள் வந்து ஒரு பெரிய தலைமைத்துவத்துக்கு நம்மள வழிநடத்தும். அந்த சில பண்புகள்ல நான் திரட்டுன சில கருத்துக்கள உங்க முன்னாடி வைக்கிறேன். இப்போ வந்து தலைமைத்துவத்திலேயே மிக முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, அன்பு. அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்யும் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்துல நாம ஒரு தலைவர் பொறுப்பெடுத்தோம்னாலும் சரி, நம்ம குழு உறுப்பினர்களிடம் வந்து ஒரு அன்ப வந்து ஒரு பெரிய ஆயுதமா நம்ம கையாளணும். அந்த அன்பு வந்து அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பலபல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் பணி அன்பில்லா பயனதிலில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிரு மாப்பு பொழிவு பொறாமை பகைய நியாயம் பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஞானம், நம்பிக்கை, புத்தி கூர்மை, கொடை இவற்றில் எல்லாம் முதன்மையானது அன்பு. அன்பு இருக்கும் இடத்தில் பொறாமை இருக்காது, சினம் இருக்காது, தீங்கு செய்யும் எண்ணம் இருக்காது. ஒரு அன்பான வழிநடத்துதல் இருந்தா அந்த குழுவோட நலன், வளர்ச்சி மற்றும் உணர்வுகள் வந்து மதித்து ஆதரவாக செயல்பட வைக்கும். இது குழுவினரிடையே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஊழியர்களோட மன அழுத்தத்தை குறைத்து, வேலையில் ஆர்வத்தை அதிகரித்து, நீண்ட கால வெற்றியை உறுதி செய்யும் பவர் வந்து அன்புக்கு இருக்கு. ஆகைய தலைமை பண்புகளின் மிக சிறந்த பண்பு அப்படின்னு நான் கருதுறது அன்பு. 2வதாக பார்க்க போவோமென்றால், ஒரு தலைவர் வந்து எப்படியாவது தன்னுடைய குழு உறுப்பினர்களை மனம் மாற நான் ஒரு தலைவர் அப்படின்னு இவர் தான் நமக்கு தலைவர். இவர் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இவர வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய குழு உறுப்பினர்களிடம் கண்டிப்பா பதிஞ்சிரணும். இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது, என்னைய வந்து என்னைய இவங்கள ஃபாலோ பண்ண இவங்கள்ட்ட இவர்ட்ட எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிக்கலைனாலும், இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால, நான் இவங்கள வந்து நான் தலைவரா, ஒரு சிறந்த ஆசிரியரா நான் ஏற்றுக்கொள்வேன். என்னோட ஸ்டூடண்ட் என்னைய நம்பணும். அது வந்து ஒரு அதோட நடத்தையா இருக்கலாம், ஒரு புத்தி கூர்மையா இருக்கலாம், வாழும் ஒழுக்க நெறியா இருக்கலாம், அவரோட ஸ்டைலா இருக்கலாம், அவரோட டான்ஸா இருக்கலாம். இப்போ நம்ம ரஜினி சார்லாம் அவரோட ஸ்டைல் தான் நம்ம மக்கள் அவர பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும், அவரோட ஸ்டைல் வந்து மக்கள வந்து அந்த ரசிகர்கள வந்து பெரும் பட்டாளத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாரி விஜய் சார் பார்த்தீங்க அப்டின்னா, அவரு ஒரு டான்ஸ் வச்சு அது ஒரு ஏதோ ஒரு சக்தி, ஒரு பவர். அந்த பவர வச்சு நம்ம எல்லாரையும் வந்து நெறைய ஃபேன்ஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து நம்ம எப்படினாலும் ஒரு தலைவரா இருக்கிறவரு, அந்த குழு உறுப்பினர்களிடையே ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்திறணும். 3வதா கூற வேண்டுமென்றால் நேர்மை. நேர்மை வந்து ஒரு முக்கியமான பண்பு. நேர்மை இருக்கும்போது, அந்த தலைவர் வந்து ஒரு நேர்மையா செயல்படும்போது, குழு உறுப்பினர்களிட ஒரு இயற்கையாக ஒரு நம்பிக்கை பிறந்துரும். 2வது என்ன அப்டின்னா, அவர வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்குவாங்க. நேர்மை வந்து முன்னுதாரணமா எடுக்கிறது ஒரு முக்கிய பங்கு.
அதே மாதிரி 3வது எடுத்துட்டோம் அப்படின்னா, குழு உறுப்பினர்களிடையே நேர்மையா செயல்படும்போது ஒரு பொறுப்புணர்வு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நேர்மையை தவறி அவர்கள் காரியங்கள் செய்யாதபோது, இயற்கையாகவே நாம் இந்த காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் என்று ஒரு பொறுப்புணர்வை குழு உறுப்பினர்களே ஏற்படுத்துகிறது. நமக்கு தெரியும் ஓமது ராமசாமி ரெட்டியார் விடுதலை இந்தியாவின் சென்னை மாகாணத்தோட ஒரு அ முதல் முதலமைச்சராக இருந்தவர். அவர் வந்து திண்டிவனம் பதவியில் இருக்கும்போது, திண்டிவனத்தில் அவருடைய கார் டிராவலர்ஸ் பங்களால அரசினர் டிராவலர்ஸ் பங்களால நின்றுக்கு. அப்பொழுது அங்குள்ள வேலைக்காரர் முதல்வர் ஆ கார் என்று நினைத்து அங்க அரசினர் பங்களால பயணிகள் தங்கும் விடுதியில இருக்கிற பலாப்பழத்தை எடுத்து வச்சுட்டாரு. கார்ல வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. உடனே கார் டிரைவரும் வாங்கி கொண்டு வந்து வீட்ல இறக்கும்போது, கா அ ராமசாமி ரெட்டியார் ஐயா அவர்கள் அந்த பழத்த வந்து இறக்கும்போது பார்க்கிறார். "இந்த பழம் நாம் வாங்கவில்லையே! இந்த பழம் எப்படி வண்டியில் வந்தது?" உடனே அவர் சொல்கிறார், டிராவலர்ஸ் பங்களால நிக்கும்போது, அந்த ப அந்த வேலைக்காரர் முதல்வர் என்று கொடுத்து விட்டார். நான் கொண்டு வந்து விட்டேன். உடனே ஓமந்து ராமசாமி ரெட்டியார் அவர்கள் அதனை தடுத்து, அரசு சொத்துக்களை முதலமைச்சர் அனுபவிப்பது வந்து நியாயமற்றது என்று கருதி, உடனடியாக அந்த பலாப்பழத்தை கொண்டு போய் திண்டிவனத்தில் ஒப்படைத்து விட்டு வா என்று கூறினார். அந்த டிரைவர் சொன்னாரு, "நான் போறதுக்கு நானு பலாப்பழத்தோட ரேட் வந்து 1 ஆனா, ஆனா நான் அத கொண்டு போய் திருப்பி கொண்டு வரதுக்கு 2 அணா" அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சொல்கிறார், "பரவாயில்லை. உனக்கு நீ இந்த தவறை செய்ததற்கு நீ இந்த ரெமடியை செய்துதான் ஆக வேண்டும்" என்று கூறி அந்த டிரைவரை அனுப்பி வைத்தனர். ஒரு சாதாரண விஷயத்திலும் கூட ஒரு நேர்மை தவறாத அதிகாரி தலைவர்கள் நம் நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. ஆகையால் அந்த நேர்மை பண்பை வந்து அந்த தலைமைத்துவம் வந்து கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் கூற வேண்டுமென்றால், ஒரு தலைவரா இருக்கிறவர் தன்னலம் காணாமல் இருக்க வேண்டும். உதா எடுத்து இன்னும் அழுத்தமாக கூற வேண்டுமென்றால், ஒரு துறவியைப் போல் வாழ வேண்டும் என்று கூற வேண்டும். நம்மளது நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இரவு தூங்க போவாராம். ஒவ்வொரு நாளும் தூங்க போகும்போதும் தன்னுடைய கையில் உள்ள பொருட்களை எல்லாம் யாருக்காவது கொடுத்துவிட்டு, இரவு தூங்க செல்லும்போது என்னிடம் ஒன்றுமே இல்லை என்ற வெறுங்கையோடு தூங்குவாராம். அது அவரோட பண்பாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தூங்க செல்கிறார். மிக நீண்ட நேரம் தூக்கம் வரவில்லை. உடனடியாக தன் மனைவியை அழைத்து, "நீ நமக்கென்று ஏதாவது பொருள் எடுத்து வைத்துள்ளாயா?" என்று கேட்கிறார். அதற்கு மனைவி சொல்கிறார், "உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஆதலால் 2 தினார் மட்டும் நான் என் கையில் எடுத்து வைத்துள்ளேன் அவசரத்திற்கு" என்று கூறுகிறார். அதற்கு "வேண்டாம். நம்ம வெளியில யாராவது வருவார்கள். அவரிடம் சென்று கொடுத்து விடு" என்று கூறுகிறார். அதற்கு அ மனைவி சொல்கிறார், "இரவாகி விட்டதே! இந்த நேரத்தில் யாரு வருவா இந்த பணத்திற்காக?" என்று. உடனே அவர் சொல்கிறார், "இதற்கென்று நியமிக்கப்பட்டவர் வருவார். நீ கொண்டு போய் கொடுத்து விட்டு வா" என்று சொல்கிறார். மனைவி வெளியே செல்கிறார். வெளியே செல்லும்போது அந்த நேரத்தில் ஒரு வழிப்போக்கர் ஒருவர் வருகிறார். அந்த வழிப்போக்கர், "எனக்கு ஒண்ணுமே இல்லை. சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லை" என்று சொல்லும்போது, அந்த 2 தினாரையும் கொடுத்துவிட்டு மனைவி உள்ளே வருகிறார். உள்ளே வந்த மனைவியிடம் நபிகள் நாயகம் சொல்லுகிறார், இந்த பணத்திற்கு நியமிக்கப்பட்டவர் இன்று வந்தது போல, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்காக தருவதற்கும் இறைவன் ஒருவரை நியமிப்பார் என்று கூறுகிறார். ஆகையால் தலைவர் என்பவர் தன்னலம் கருதாமல் ஒரு துறவியைப் போல் வாழ வேண்டும். அந்த பண்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தலைவன் என்பவர் பணிவுடன் இருக்க வேண்டும். ஒரு பணிவு என்பது தலைமைத்துவத்துக்கு ஒரு முக்கியமான ஒன்று. இயேசுநாதர் வந்து அவரு சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி, முந்தின நாள் தன்னுடைய சீசர்கள எல்லாம் அழைத்து ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி இயே இயேசுநாதர் அவர்கள் அனைவரையும் உட்கார வைத்து தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவி, தன்னுடைய அங்கியால் அதை துடைக்கிறார். அப்பொழுது அந்த சீடர்கள், "ஐயா, நீங்கள் அனைவரும் வணங்கும் ம் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். சீடர்களுடைய கால்களை நீங்கள் கழுவலாமா?" என்று கேட்கிறார். அதற்கு இயேசுநாதர் கூறுகிறார், "இன்று நான் உங்கள் கால்களை கழுவினது போல, நீங்களும் ஒருவரது ஒருவர் கால்களை கழுவ வேண்டும். எப்பொழுதும் தான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்ற எண்ணம் வரக்கூடாது." பண் என்று கூறி அந்த பணிவை வந்து கற்றுக் கொடுக்கும்
இருந்தார். ஆகையால் இன்று உலக பாப்புலேஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இயேசுநாதரோட நேமும், நபிகள் நாயகம் ஐயா நேமும் தான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து வாயில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பணிவு என்பது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக தியாக உணர்வு வந்து இருக்க வேண்டும். தியாக உணர்வு அப்படின்னு சொல்லும்போது, லெனின் ஐயா லெனின் ரஷ்யாவ ஆட்சி புரிந்துட்டு இருக்கும்போது, ஒரு சாப்பிட கேட்கிறாரு. அப்போ வந்து நல்ல ரொட்டி துண்டுகள வந்து வச்சிருக்காங்க. நல்ல ரொட்டி துண்டுகள வைக்கும்போது, நம் நாடு இருக்கும் தற்போதைய நிலைக்கு இந்த நல்ல ரொட்டி துண்டு எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு வேண்டாம் என்று கூறி, அந்த காய்ந்த ரொட்டி துண்டுகளை எடுக்கிறார். காய்ந்த ரொட்டி துண்டுகளை எடுக்கும்பொழுது, அந்த வேலைக்காரர் கேட்கிறார், "அப்பொழுது நல்ல ரொட்டி துண்டுகளை யாருக்கு ஐயா நான் கொடுக்க வேண்டும்?" என்று. அதற்கு லெனின் கூறுகிறார், "அந்த நல்ல ரொட்டிகளை குழந்தைகளுக்கு கொடுங்கள். வருங்கால முறையினருக்கு கொடுங்கள்" என்று கூறுகிறார். நான் நன்றாக இருக்க வேண்டும், நல்லவற்றை மட்டும் நான் அனுபவிக்க வேண்டும் என்பது சிறந்த தலைமை பண்பு கிடையாது. தான் தியாகம் செய்தாவது தன்னை சார்ந்தவர்களை நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்பதே சிறந்த தலைமை பண்பாகும். ஆகையால் தியாக உணர்வு வந்து மிக்கவராக ஒரு தலைவர் திகழ வேண்டும். அடுத்ததாக நெறி தவறாதவராக இருக்க வேண்டும். நமது குஜராத்ல முதல்வராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள். அவர்கள் வந்து ம் அவர்கள் முதல்வராக இருக்கும் குஜராத்தோட முதல்வராக இருக்கும்போது, அவருடைய பெண் குழந்தை வந்து பரீட்சை எழுதுகிறார். அது ரிசல்ட் வருகிறது. ஃபெயில் என்று வருகிறது. அப்பொழுது அவருக்கு இந்த குழந்தைக்கு மறுமதிப்பீடு பெறுவதற்கு தன்னுடைய தந்தையோட சைன் வேணும். அதுக்கு வந்து அந்த குழந்தை ஓடி வந்து, "அப்பா எனக்கு ஒரு சைன் போட்டு தாருங்கள்" என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், "நீ நன்றாக படிப்பாய் என்று எனக்கு தெரியும். நீ நல்ல மதிப்பெண் பெறுவாய் என்று தெரியும். மறுமதிப்பீடு போட்டால் நல்ல மதிப்பெண் வரும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் முதல்வராக இருந்து நான் உனக்கு மறுமதிப்பீடு போட்டு ஒரு மதிப்பெண் வந்தால், அவர் முதல்வரோட பதவியை துஷ்பிரயோகம் செய்து விட்டார் என்ற பெயர் வந்துவிடும். அதனால் நீ மீண்டும் பரீட்சை எழுது" என்று கூறுகிறார். அந்த பெண் வந்து, "இல்ல நான் வந்து நன்றாக படித்தேன். என்னால் போட முடியாது. எக்ஸாம் எழுத முடியாது. மறுமதிப்பீடு போட வேண்டும்" என்று கூறினாலும் இவர் மறுத்துவிட்டார். அதனால் அந்த பெண்ணின் பெயர் இந்து. அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார். ஸோ வந்து பொது வாழ்வில் அ ஒரு தாம் பதவி வைப்பதற்கு தன்னுடைய பதவிக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துவிடும் என்ற எண்ணம் இருந்தாலும், தன் குடும்பத்தை கூட பார்க்காமல் ஒரு நெறி தவறாத தலைவர்களையும் நாம் பார்த்துள்ளோம் என்பதற்கு மொரார்ஜி தேசாய் ஐயா அவர்கள் ஒரு முன்னுதாரணம். ஆகையால் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம்ம ஒரு தலைவராக இருக்கோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல நம்ம தலைவரா இருக்கோமோ, அதுக்குரிய தகுதியை வந்து நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்டேட்டடா இருக்கணும். நம்ம என்ன வேலைனாலும் சரி, அந்த இடத்துல நம்மள தலைமை பொறுப்பு எடுத்துட்டோமா, அப்போ வந்து அந்த தகுதிய வந்து மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தார். அவர் மைசூர் சுற்றுப்பயணம் செல்கிறார். அப்போ வந்து கர்நாடகா முதலமைச்சராக நிஜலிங்கப்பா இருக்கிறார். அப்போ காமராஜர் ஐயா அவர்களும், நிஜலிங்கப்பா அவர்களும் ஒரு டூர் செல்கிறார்கள். அந்த டூர் செல்லும் பொழுது அவர்களுக்கு கன்னடத்தில் பேசுவதை மதுர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இந்த மதுர் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த நிகழ்வு வந்து வெளியில சொல்றாரு. அப்போ மது கிருஷ்ணமூர்த்தி டிரான்ஸ்லேட்டரா இருக்காங்க. நிஜலிங்கப்பா பேசுறது எல்லாம் காமராஜருக்கும், காமராஜ் பேசுறது டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்போ அவரு வந்து ஒரு ஏரிய வந்து கிராஸ் பண்றாங்க. ஏரிய கிராஸ் பண்ணும்போது, காமராஜர் ஐயா கேட்குறாங்க, "இந்த ஏரி ஒரு பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பேர சொல்லப்படுகிறது. பின்பு அதோட கொள்ளளவு எவ்வளவு? அது பாசனத்திற்கு எவ்வளவு பாய்கிறது? அது குடிநீருக்கு எவ்வளவு பயன்படுகிறது? அதனுடைய ஆயக்கட்டு எவ்வளவு? என்ன விளைகிறது? அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கொஸ்டின கேட்டுக்கிட்டே இருந்தாராம் அந்த காமராஜர் ஐயா அவர்கள். நிஜலிங்க அப்பாவால அதுக்கு ஆன்ஸரே பண்ண முடியல. ஆன்ஸரே பண்ண முடியாம, "நான் வந்து பிடபிள்யூடி இன்ஜினியர கூட்டிட்டு வரேன். என்ஜினியர கூட்டிட்டு வந்து உங்கள்ட்ட விடுறேன்" அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கு உடனே காமராஜர் ஐயா கோவப்பட்டு, "மூதேவி, நீ எல்லாம் முதலமைச்சர் இருந்தா நாடு எங்க உருப்படும்" அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு வந்து அந்த இடையில உள்ள மதுர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், "எல்லாத்தையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருவேன். மூதேவின்றத நான் எப்படி எங்க முதலமைச்சருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்போ அந்த காமராஜர் ஐயா வந்து படிப்பறிவில்லாத அவர் தான் ஒரு பொசிஷனுக்கு சென்ற பொழுது பல நுணுக்கமான
ஆஹ் தகவல்களையும் அவர் தெரிந்து வைத்திருந்தார். அதனாலதான் அவரால வந்து ஒரு பெரிய இடத்திற்கு செல்ல முடிந்தது. இன்றும் அவரை நாம் வந்து ஒரு பெரும் தலைவராக ஆஹ் நம்ம வந்து ஒரு முன்மாதிரியாக அவரை எடுத்து வருகிறோம். அடுத்ததாக குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைய அறிஞ்சு நாம வந்து வேலை வாங்கணும். அது ஸ்டூடெண்டா அவன்கிட்ட வெளிக்கொணர்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டா இருக்கணும். இப்ப வந்து ஒரு அரசன்ட்ட வந்து ஒரு திருடன் வேலை கேட்கிறான். அந்த வேலை கேட்கும்போது, அவர் என்ன செய்றாரு அப்டின்னா, அ மத்தவங்கலாம் சொல்றாங்க, "ஐயா இவன் ஒரு திருடன், இவனுக்கு வேலை குடுக்காதீங்க" அப்டின்னு சொல்றாரு. அந்த அரசன் சொல்றாரு, "இவனையும் வேலைக்கு சேர்த்துக்கறலாம்" அப்டின்னு சொல்லிட்டு அந்த திருடனையும் வேலைக்கு வச்சுக்கிறாரு. அப்ப வந்து ஒரு எதிரி நாட்டு மன்னர் வந்து இந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறார். போர் தொடுக்க வரும்போது, அந்த அ வந்து ஒரு கேம்ப் ஆபீஸ் போட்டு போர் தொடுப்பதற்காக ஒரு முகாமில் தங்கியிருக்கிறார். இந்த நாட்டு மன்னர் அந்த திருடனை கூப்பிட்டு, "நீ அந்த நாட்டின் தலைவரின் தலையணையை திருடிக் கொண்டு வா" என்று கூறுகிறார். தலையணையை திருடிக் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, இவனுக்கு தான் அது கைவந்த கலை ஆயிற்றே. உடனே போய் அந்த தலையணையை மட்டும் உருகிக் கொண்டு வந்து விடுகிறான். அடுத்த நாளு இந்த நாட்டு மன்னர் தலையணையுடன் ஒரு கடிதத்தை வைத்து, நான் வந்துட்டு என்னுடைய நாட்டு உறுப்பினர் உங்களுடைய தலையணையை திருடிக் கொண்டு வந்துவிட்டார். மன்னிக்கவும் என்று ஒரு லெட்டரை எழுதி, அந்த தலையணை கூட வச்சு திருப்பி அனுப்பி விடுறாரு இந்த நாட்டு மன்னர். உடனே அந்த நாட்டு மன்னர், "ஐயோ! தலையணையோட போயிற்றே! நம் தலை போகலையே!" என்று கூறி, ஆ இந்த நாட்டு மன்னரோடலாம் போரிட முடியாது அப்படின்றது போரே புரியாமல் போய்விட்டார் என்பது ஒரு சிறிய கதை. ஆகையால் ஒரு திருடனை கூட நாம் எவ்வாறு வேலை வாங்க வேண்டும் என்பதை அந்த அரசர் அறிந்தது போல, நாம் ஒரு தலைவராக உருவாகும் போதும், ஒவ்வொருவரையும் எப்படி வந்து நம்ம வேலை வாங்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை வந்து அந்த தலைவர் வந்து தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு முக்கியமான குணம் மன்னிப்பு. மன்னிப்பு வழங்குற குணம் வந்து ஒரு தலைவர்ட்ட கண்டிப்பா இருக்கணும். இப்போ வந்து ஆபிரகாம் லிங்கன் வந்து அ நமக்கு அமெரிக்கா ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, அவர் வந்து ஒரு கொலையாளி வருகிறார். ஆபிரகாமோட லிங்கனோட ஒரு சிறந்த குணம் என்னவென்றால், அவர் வந்து யாருமே பெரிய தண்டனை, ஒரு மரண தண்டனைலாம் குடுக்கவே மாட்டார். மரண தண்டனை குடுக்கும் நிலையிலும், அவர்களை மன்னித்து தண்டனையை குறைத்து விடுவாராம். அவருடைய பண்பு சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு கொலையாளி வருகிறார். மன்னிப்பு கேட்டவுடன் மன்னித்து அவருக்கு வந்து மரண தண்டனை சில ஆண்டுகள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. பின்பு அந்த அமெரிக்காவில் போர் நடக்கும்போது, போர் முடிந்த பின்னர் ஆபிரகாம் லிங்கன் அந்த போர்க்களத்தில் நடந்து செல்லுகிறார். நடந்து செல்லும் பொழுது, ஒரு வீரன் வீரன் மரித்து இறந்து கிடக்கிறான். அந்த வீரன் ஒரு செயினை தன் கையில் வைத்து, அதில் உள்ள லாக்கெட்டை முத்தம் செய்தவாறு படுத்து கிடக்கிறான். அப்போ படுத்து கிடக்கும்போது அந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து போகும்போது, "அது யாரு? அது லாக்கெட்டு உள்ள ஃபோட்டோவ பாருங்க. அவரோட உறவினரா இருக்கலாம். அதனால வந்து அந்த உறவினர் யார் என்று சொல்லி அவரிடம் நம்ம சொல்ல வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது ஆபிரகாம் லிங்கனோட ஃபோட்டோ. அப்ப அதை பார்த்துவிட்டு விசாரித்தபோது, அந்த கொலை தண்டனை குறைக்கப்பட்ட அந்த கொலையாளி ஒரு வீரனாக இறந்து கிடக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், "நான் அன்று அவனுக்கு மரண தண்டனை விதித்திருந்தால் அவன் ஒரு கொலையாளியாக இறந்திருப்பான். அவனை நான் மன்னித்து, அவனை நான் விட்டதால் அவன் இன்று ஒரு நாட்டிற்கு உயிர் துறந்த ஒரு வீரனாக இறந்திருக்கிறான்" என்று ஆ ஆபிரகாம் லிங்கன் மன்னிப்பு என்பது முக்கியம் என்பதை உறுதி செய்கிறார். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக ஒரு குணம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். அ நம்மளோட குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஒரு வேலை செய்யும் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக பொறுப்புணர்வுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த நாட்டில் ஒரு 5 ஆண்டுகள் வந்து வேலை செய்தால், அ ஐ சாரி 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தால், அந்த நாட்டுடைய அ அம் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம். அந்த நாட்டை. அதற்கு பிறகு அந்த அரசனை வந்து காட்டுக்குள் கொண்டு விட்டு விடுவார்கள். காட்டில் உள்ள மிருகங்கள் அவரை வேட்டையாடி கொன்றுவிடும். அந்த கட்டுப்பாடுக்கு உட்பட்டவர்கள் அரசராகலாம் என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது.
அப்படி விதிக்கப்பட்ட பொழுது அந்த யாரும் அந்த அரசர் பதவிக்கு வர விரும்பவில்லை. ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அரசராக பதவி வகிக்கிறார். 5 வருடம் அரசராக பதவி வகிக்கிறார். 5வது வருடம் முடிந்த பின்னர் அவரை காட்டுக்குள் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அவரும் சந்தோஷமாக நல்ல ஆபரணங்களை அணிந்து கொண்டு, நல்ல உடை அணிந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக கிளம்புகிறார். இப்போது மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிறார். இவர் இன்னும் சில நா நாட்களில் இறக்கப் போகிறார். ஆனால் இவ்வளவு சந்தோஷமாக கிளம்புகிறாரே என்று. அவரை அழைத்துக் கொண்ட படகோட்டி அவரை அ கேட்கிறார். ஐயா, இன்னும் உங்களை காட்டிற்குள் கொண்டு சென்று விடப் போகிறோம். அ இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் இறக்கப் போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன?" என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு அந்த தலைவர் அந்த அரசர் சொல்லுகிறார், "நான் ஆண்டு புரிந்த 5 வருடங்களில் முதல் ஆண்டில் 1000 பேரை அனுப்பி அங்குள்ள விலங்குகளை எல்லாம் கொன்றுவிட்டேன். 2ஆம் வருடத்தில் விவசாயிகளை 1000 விவசாயிகளை அனுப்பி விவசாயம் செய்து உணவு உற்பத்தியை ஏற்படுத்தி விட்டேன். 3ஆம் ஆண்டு 1000 கட்டட கலைஞர்களை அனுப்பி ஒரு நகரையே உருவாக்கி விட்டேன். 4ஆம் வருடம் 1000 அதிகாரிகளை அனுப்பி ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி விட்டேன். இப்போது அது காடல்ல, அது ஒரு நாடு. நான் அந்த நாட்டை ஆட்சி செய்ய புரிகிறேன்" என்று சந்தோஷமா கிளம்புகிறார். "நீயும் வா, நான் உனக்கும் அங்க ஒரு படகோட்டி போஸ்ட் போட்டு தர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அ கிளம்பி செய்கிறார். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை இவ்வளவு நேரம் கேட்டு கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் விடைபெறுகிறேன். நன்றி. மிக அருமையான ஒரு ஸ்பீச் சுனிதா மேடம். ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி. உங்களுடைய ஒரு டீச்சர் அப்படிங்கிற அப்சர்வேஷன் நான் கொஞ்ச காலமாக நான் காலேஜஸ்க்குலாம் போயிட்டு இருக்கும்போது நான் சமீபமா ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணேன். ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு. ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளாஸ்ல நம்ம ட்ரைனிங்க அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். சரின்னு அப்புறம் அவர் விசாரிச்சு பார்த்தா, அவரு ஸ்போர்ட்ஸ்ல கேப்டனா அந்த கபடிக்கு. கிட்டத்தட்ட நானும் அதே மாரி ஒரு பர்சனாலிட்டிய மீட் பண்ணேன். நீங்களும் அந்த மாரி ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. ஒருத்தருக்கு ஒரு ஒரு இதுல ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப இருக்கு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, அவர் அந்த கேப்டன் அப்படின்னோனே, அவர வந்து ஒரு ஸ்டேஜ்ல தெரிஞ்ச உடனே, அவர அந்த மாரி வகுப்புல அறிமுகப்படுத்தின உடனே, அவருடைய டோட்டல் பிஹேவியரே சேஞ்ச் ஆகி ரொம்ப ரொம்ப அ அருமையான இன்வால்வ்டு ஸ்டூடண்ட்டா அவர் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு. ஸோ இத வந்து நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. அது மாரி நிறைய தலைவர்களுக்கு தலைமை பண்ப சொல்லி, அதுக்கான ஒரு தலைவர் பெயர சொல்லி, அதுக்கான ஒரு இன்சிடென்ட் ஒரு பலாப்பழ இன்சிடென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு அ ஒரு இப்ப தலைவர் வந்து ஒரு டேம் பத்தியோ, அதோட கொள்ளளவு பத்தியோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு காமராஜர் விரும்பிய ஒரு விஷயம் சொல்லி, ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன். ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. ரொம்ப என்துவா இருந்தது. எல்லா மதத்திலயும் இருக்கிற விஷயங்களையும் ஷேர் பண்ணீங்கன்றது இதுல முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச். இன்று பிறந்தநாள், திருமண சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தலைப்புல இருந்தா, அவங்க கை வச்சு பேசலாம். அப்படி இல்லன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து அழகான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அ மற்றும் பிள்ளைப்பேறு வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு வாழ்த்துக்களையும், பிரார்த்தனையும் வைத்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஃபீட்பேக் செஷனுக்குள்ள வருவோம். வீரசேகரன் ஐயா. அன்புகினிய சோதரர்கள், சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்றைய பொழிவாளர் சகோதரி அவர்கள் என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. நான் என்ன எண்ணினேன் என்றால், இந்த அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு பதிலா ஒரு நாள் பூரா பொழிவை வழங்குங்கன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமா நமக்கு? என்பது போன்று
ஒரு கதா காலட்சேபம்பாங்க அந்த காலத்துல. இரவு நேரத்துல கோயில்கள்ல வந்து நடத்துவாங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியெல்லாம் நடத்துவாங்க. அந்த மாரி நற்செய்திகளை கேட்பதற்கு பல செய்திகள இங்க பார்த்தீங்கன்னா, 10 கட்டளைகள்னு நம்ம சொல்லுவோம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இங்க வந்து இவங்க குடுத்திருக்கிறது எத்தன கமாண்ட்மென்ட் தெரியுமா? 11. அன்புல ஆரம்பிச்சு, தொலைநோக்கு பார்வை வரைக்கும் வந்து நம்பிக்கை, நேர்மை, தன்னலமில்லாமை, பணிவு, தியாக உணர்வு, நெறி தவறாமை, தகுதி வளர்ப்பு, திறமை வெளிக்கொணர்வு, மன்னிப்பு, தொலைநோக்கு பார்வை. 11 கட்டளைகள நமக்கு குடுத்திருக்காங்க தலைமை பண்புக்கு. அதுல வந்து நான் என்ன அதுதான் மறுபடியும் சொல்றேன். என்ன சொல்லுவதற்கு என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு வள்ளுவர் வந்து இவங்க முதல்ல சொன்னது ஒண்ணே ஒண்ணு. அன்புங்கிற அடிப்படைய சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் அன்பு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளித்தற்று. மரம் தளிக்கும். பாலைவனத்துல கூட தளிக்கும். வற்றல் அதே காஞ்ச மரம். புது மரத்தை வச்சா ஒருவேளை கொஞ்சம் தண்ணி ஊத்தினா அந்த வற்ற இதில் கூட தளிச்சிடும். வற்றல் அன்பில்லாத வாழ்க்கை அந்த அளவுக்கு வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதை முதன்மைப்படுத்தி சொன்னாங்க. நகைச்சுவைக்காக சொல்றேன். ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் வந்து பலாப்பழத்தேன்னு இன்றைய நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, தயவு செய்து குறிப்பா எடுத்துக்காதீங்க. இன்றைய ஒரு தலைவருக்கு இதே நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த டிரைவரை கூப்பிட்டு, யோ என்னையா ஒன்னே ஒன்று எடுத்துட்டு வந்திருக்க, போய் அந்த மரத்துல உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு வாயா. என்ன என்ன அங்கிருந்து வந்திருக்க நீ, ஒண்ணுதான் எடுத்துட்டு வருவியா நீ என்ற சுயநலம், தன்னலம் அதெல்லாம் வந்து என்னங்கிறதுக்கே இது இல்லை. இதுக்கு நாம பேசிட்டு போனா ஒவ்வொன்னுலையும் அதுக்கு நன்றி ஒருவருக்கு செய்த கால் மூதுரையில வந்து ஔவையார் அம்மையா சொல்றாங்க, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அன்னன்றி என்று தருங்குள் என வேண்டாம், நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை, இதுதான் முக்கியம், தாளுண்ட நீரை தலையாலே தாண்டறுதலால். அது எது வழியா உண்ணுது? தலையால சாப்பிடலாது, வாயால சாப்பிடல. அந்த தென்னை மரம் காலால சாப்பிடுது. அப்படி காலால சாப்பிட்டாலும் தலையாலே தான் உண்ட நீரை கொடுக்குது, தலையால கொடுக்குது. அப்படிங்கிறது மூதுரையில வர்ற மாதிரி தான். அம்மா அவர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள், நிச்சயமா கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு தலைப்புலையும் பேசியே ஆக வேண்டும். இது அன்பு கட்டளைன்னு வச்சுக்காதீங்க, அன்பு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நான் நன்றிக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நன்றி 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி சார். அடுத்து ஜெகநாத் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுனிதா மேடம் சிறப்பா பேசினாங்க. அது தலைமை பண்புக்கு முக்கியமானது அன்பு அப்படின்னாங்க. அன்பு ஒண்ணு, ரெண்டாவது மன்னிக்கிற குணம். அது ரெண்டையும் நல்ல இது பண்ணி பேசினாங்க. நிறைய தலைவர்களை எடுத்துக்காட்டா காட்டினாங்க. அதுல காமராஜர் ஐயாவை பத்தி சொல்லும்போது அவர் அப்படிதான். அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர் எதுவுமே படிக்காதவர். நிறைய விஷயங்களை அவரால் டக்குன்னு சொல்ல முடிஞ்சிருக்கு. அதாவது எவ்வளவு பரப்பளவுக்கு விவசாயம் நடக்குதுன்ற அளவுக்கு அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வி இன்னொருத்தட்ட கேட்கிறாருன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி பல தலைவர்களை நம்ம நாடு கண்டிருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் உண்மையில் அவர்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் குவாலிட்டிஸ் இருந்தாலும் கூட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்ததாலதான் நம்மளுடைய நாடு இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்காக நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாத் சார். வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா சொன்னது, ஜெகநாதன் ஐயா சொன்னதுனால நான் அந்த இதை இல்லைன்னா நன்றி கொண்டவன் ஆயிடுவேன்னு. காமராஜர் ஐயா இல்லைன்னா திருவரம்பூர்ல இந்த இந்த இடத்துல பிஹெச்எல் வந்திருக்காது. என்னுடைய வாழ்க்கையின் போக்கோ வேற மாதிரி ஆயிருக்கும். என்னன்னா முதல்ல ஒரு டீம் அனுப்பி இந்த மாதிரி ஒரு பொது துறையை வந்து ஆரம்பிக்க போறோம் பாய்லர் அப்படிங்கிறப்ப அந்த டீமு இந்த இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடம் இல்லை, சூட்டபுளா இல்லைன்னு போய் சொன்ன பிற்பாடு அவர் வந்து ஐடென்டிஃபை இல்லையே, எப்படி சொல்றீங்க, திருச்சி பக்கத்துல இந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி அவரும் வந்துட்டு
பார்த்துட்டு இந்த ஏரியாவில் செஞ்சா என்னன்னு சொல்லி செய்ததாக குறிப்புகள் இருக்கிறது. அது மாதிரி அவருக்கு எல்லா இடமும் தமிழ்நாட்டில் தெரியுங்கிறதும் ஒரு பெரிய குறிப்பு. நன்றியோடு அதை சொல்லிக்கிட்டு மீண்டும் எடுத்ததுக்கு மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அது மாதிரி பல பல அரிய சாதனைகளை பண்ணவர் தான் காமராஜர். நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு ப்ரோக்ராம்லையும் அவருடைய பங்கேற்பை பற்றி. நன்றி. மகேஸ்வரன் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேம். இந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து 11 வகையான ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்து நம்மளோட நண்பர் சொன்ன மாதிரி ஒரு உதாரணம், அதுக்குரிய ஒரு அனுபவம், அந்த வார்த்தை அப்படி கோர்வையா ஒரு பாட்டு வேற சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமையான குரல். முதல் வந்து இணையமில்லைன்னு நீங்க வந்து கொஞ்சம் என்ன என்ன செய்துன்னு தெரியலையே, ஒண்ணுமே இல்ல, இப்படித்தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா திருப்பி உன்ன வந்துட்டு இந்த ஒவ்வொன்னா சொன்னது, அந்த எனக்குமே இந்த வேலை வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்ததா நிறைய வசந்திகளும் வதந்திகளை கிளப்பி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்குமா, அந்த ஒரு உதாரணம் சொல்லும் போது அந்த பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவா, மலாஜி தேசாய் கிட்ட சொல்லும் போது எனக்கே எங்க அப்பா கிட்ட என்னப்பா காசு கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க, என்னப்பா வாங்கி தர மாட்டேன், அது தவறல்ல அப்படின்னு அங்க சொல்றப்ப அந்த நேர்மையா இருக்கணும். அந்த அந்த பதவினால நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்பயுமே இங்க கிட்டக்க வந்ததுல எல்லாருமே பணம் கொடுத்துதான் வாங்கணும். அந்த மாதிரி அந்த விருதுகளை வந்து பெறப்போ வாங்கினையா இல்ல கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய 2-3 பேர்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். 2யுமே வந்து வித்தியாசமா சொன்னாங்க. இது கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், இது கூட தெரியல. வாங்குறது, கொடுக்கறது அப்படின்ற வார்த்தைகளுக்கு கூட வித்தியாசமான அர்த்தம் இருக்கு போல அப்படின்னா, ஒரு தலைவன் எப்படி சிறப்பு, அந்த காட்டுக்கதை அழகா சொன்னீங்க. என்ன அப்படின்னா, சாதாரணமா பேசுற, நடைமுறையா பேசுற வார்த்தைகள்ல பேசாம, நல்ல ஒரு எழுதி ஒரு கோர்வையா அடுத்து நம்ம பார்க்கணும், அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு ஒன்னொன்னா சொன்னது. யாரையுமே விட்டு வைக்கல. அரசியல் தலைவர்கள்ல இருந்து அலங்கார மேடையை அலங்கரிச்ச அத்தனை நடிகர்களை கூட சுட்டி காட்ட மறக்கல. நம்ம இறைவனா வாழ்ந்துகிட்டு போன இறை தூதர்களையும் விட்டு வைக்கல. ஒவ்வொருத்தருடைய அந்த அழகான உதாரணங்களை அங்கிட்டு சுட்டி காமிச்சு, நம்ம எந்த தலைவனா இருக்கோம், பள்ளி மாணவர்களை பத்தி சொல்லும் போது நமக்கு இயற்கையில இருக்குடா தலைமைத்துவ பண்பு அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் ஹைலைட் சுல்தா மேம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே தர காத்திருக்கு. நம்ம மட்டும்தான் அதை அப்படியே யாரு ஸ்டிமுலேட் பண்ண. மேமோடைய மேடை பேச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேச்சு. அவங்க ரொம்ப சொன்னாங்க, நான் முதல் பேசுறேன் மேம், நான் எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரில, நிறைய தலைகள் இருக்காங்க அப்படி லைட்டா சிரிச்சிட்டு. அந்த சொன்னீங்க பாத்தீங்களா, நிறைய தலைகள். ஆள்லா கடையில டீ ஆத்த முடியுமா அப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல நீங்க ஃபீட்பேக் சொல்ல, பெரும்பாலும் பெண்களுக்கும் நிறைய பேருக்கு சொல்ல வருவீங்க, முக்கியமானவங்களுக்கு கரெக்டா சொன்ன. மேம் நீங்க வரல போங்க, ரமேஷ் ஐயா செக்ஷனுக்கு வரல, உங்ககிட்ட டூக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்தது, நீங்க ஏன் வரல அப்படின்னு. நண்பரே யோசிச்சிருப்பாரு, 14 வரல, 21 வந்திருக்காங்க, சரி சரி இந்த நண்பன் அந்த நண்பன் கரெக்டா அப்படின்னு கூட யோசிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை பேரை சிறப்பா எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும், யார் யார் இவங்க அப்படி எல்லாம் கேட்டு தரவுகளை ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்திருக்காங்க. ஒரு 8 வருஷம் பணியில இருக்கும்போது எனக்கு பயம், ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு. என்னடா ஹைட்டா இருக்காங்க, டீச்சர்ன்றாங்க, பார்க்கும்போது புலிஸ் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு பாக்குறேன். ஆனா வந்து நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இதுக்கு முன்னாடி அப்படி கேட்டேன். அப்பதான் எனக்கு இந்த வீரசேகரன் தம்பின்னு சொல்லுவீங்கல்ல, அவங்க வந்து நிறைய கவனிக்கிறாங்க, நிறைய சொல்லுவாங்கண்ணா, நான் பேசுறதுலாம் எல்லா ஹிண்ட்ஸும் எடுப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க. நேத்து என்ன நடக்குது, இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அப்படியே இருக்கணும். ஆனா எப்படி மழை பெய்யுது என்ன செய்யுது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரியா வந்துரும், இணைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சிறப்பு. இது முதல் ஸ்பீச் மாதிரியே இல்ல மேம். அந்த கன்னி
பேச்சு மாதிரியே கிடையாது. ரொம்ப கம்பீரமான நிஜமா நீங்க ஒரு போலீஸா இருந்து இன்னைக்கு ஒரு அரசு பணிக்கு வந்து ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னா பெரிய விஷயம். ரொம்ப மென்மேலும் வளர வேண்டும். எல்லா மாசமும் உங்களுக்கு ஒரு தலைப்பு உண்டு. அதனால நீங்க தெளிவா இருங்க. உங்க குழந்தைங்களும், உங்க கணவர், உங்க இல்லத்துல இருக்கிற அனைவரும் சுகமா, வளமா இருக்கணுன்றதையும் நான் வாழ்த்திக்கிறேன். ஏன்னா, இவ்வளவு சிறப்பா ஒரு தரவுகள் அழகா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். ஃபர்ஸ்ட்டு கிடையாது. நான் கூட அந்த உள்ள கட்ட மட்டும் பேசிட்டு போயிருவேன். நீங்க சமூகம், ஊரு, உலகம், இன்டர்நேஷனல் எல்லாமே எடுத்து தொட்டு பேசுனீங்க. அதுதான் மேம் தொலைநோக்கு. சூப்பர். நீங்களும் ஒரு நல்ல தலைவி, நல்ல ஒரு தலைவன், நல்ல ஒரு ஆசிரியர், நல்ல எல்லா வளமும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீண்ட பின்னூட்டம் அதான் வழங்குனேன். நன்றி, வணக்கம் வாய்ப்பிற்கு. நன்றி மேடம். மிக மிக நீண்ட பின்னோட்டம், ரொம்ப அருமையா இருந்தது. மகேஸ்வரன்ற பேர்ல இன்னைக்கு மகேஸ்வரன்ற பேர்ல வந்திருக்கீங்க. நன்றி. யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வேஷத்துல வர மாதிரி தசாவதாரம் கமலஹாசன் மாதிரி. அக்கா இது மாதிரிதான் இப்ப பக்காவா வருவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நன்றி மேடம் உங்களுடைய பின்னூட்டத்துக்கு. ஹீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதை வந்து டோட்டல் ப்ரோக்ராமை முத்தாய்ப்பா எடுத்து அந்த 11 கட்டளைகளை சொன்னது வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். நான் வரும்போது இயேசுநாதர் வந்து கால் கழுவி விட்ட தன்மையை கேட்கும்போது, அதாவது தன்னை தாழ்த்தி நான் சொல்லுவேன் ஒருத்தரையும் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துதல்ங்கிறது, நான் அந்த தாழ்ந்து போறதுங்கிறது மற்றவங்களை உயர்த்துறதுக்காக தான். அப்படிங்கும்போது சில நிறைய தடவை தலைவரை மெசேஜ் போடுவார், சார் வந்து நீங்க இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு நம்ம முடியாத சூழ்நிலை, அதுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ண முடியலையேன்ற ஏக்கம் இருக்கும். ஆனாலும் இங்கே ஃபீட்பேக்ல வந்து பேசுறவங்களுக்காவது நம்ம உற்சாகப்படுத்துவோம் அப்படிங்கிற தன்மையில வந்தேன். அந்த கால் கழுவுறதுங்கிறது அது ஒருத்தரோட பாதத்தை தொடர்றது, ஃபுட் ரெஃப்ளெக்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜினே தனி ஒரு இது வந்து திருவண்ணூர்ல ஒருத்தர் பெரிய பண்ணுவார். அவர் வந்து பாத்தீங்கன்னா காலை பார்த்துட்டு சொல்லுவார், இவருக்கு சுகர் இருக்கு, இவருக்கு பிபி இருக்கு அப்படிங்கிற காலை பார்த்தே சொல்லுவார். சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன கட்டையை வச்சு வெறும் 100 ரூபா தான் வாங்குவார். இந்த மாதிரி மனிதர் அவரை பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் தான், அவர் உள்ள இருப்பார், குவார்டர்ஸுக்கு உள்ள இருந்து அந்த ஆர்ச்சுக்கு வெளியில் இருப்பார். அவர்கிட்டலாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதனால ஒருத்தர் தன்னுடைய பாதத்தை தொடர்றது, டச் த பீப்புள் இன் அ வேல்யூபிள் வே. மனிதர்களை வந்து பேசுறதுக்கே இன்னைக்கு யோசிக்கிறாங்க. இவர்கிட்டலாம் பேசலாமா, மூஞ்சி காமிக்கலாமா? இப்போ நம்ம பேசும்போது மூஞ்சியை காமிக்கிறோம் பாருங்க. மூஞ்சி காமிக்கிறது வேற, நம்ம மூஞ்சியை காமிச்சு பேசுறதுக்கு பாருங்க. ஐ எம் ரெஸ்பெக்டிங் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹூவர் இஸ் டாக்கிங். யார் பேசும்போதும் தன்னுடைய முகம் காமிச்சு அந்த முக மொழியோட அந்த தன்மையெல்லாம் நாங்கள் காலேஜில் சொல்லித்தரோம். பாடி லாங்குவேஜ்னா என்னடா தம்பி, இதெல்லாம் என்னடா தம்பி அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து உங்களுடைய முகத்தை காமிக்கிறீங்களோ அது வேல்யூபிளா பார்க்கப்படும். அதனால சில விஷயங்கள்லாம் இப்ப நேத்திக்கு வந்து என்னோட 3வது 4வது 5வது படிச்ச ஃப்ரெண்டோட பேசும்போது இன்னைக்கு ஐயர் மலையில சார் கும்பாபிஷேகம் சார் குளித்தலை ஐயர் மலையில அப்படின்னு சொல்லிட்டு 1007 படி இருக்கு. 1007 படிக்கு விஞ்சு வேற இது வேற வச்சிருக்காங்க, ரோப் கார் உண்டு. ஸோ இன்னைக்கு கும்பாபிஷேகம். ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் அங்கங்க நடக்குது. ஸோ வி ஹாவ் டு டச் த பீப்புள் இன் அ வேல்யூபிள் வே, கெட் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அந்த கற்றுக்கும் போது இருக்கக்கூடிய திங்க மொராஜ் பற்றி சொல்லும்போது அந்த பொண்ணு அப்படி மிஸ் பண்ணிட்டாரேன்னு கொஞ்சம், அதாவது நாட்டை பார்க்கணும், தன்னை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், நாட்டை பார்க்கணும். இதான் ஸ்டேஜ். என்ன தலையா இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னையும் பார்த்துக்க மாட்டான், வீட்டையும் பார்க்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். நாடுதான் காப்பாற்ற போகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் நாடு கவுத்து விடும். அப்ப திரும்பி பார்த்தா தெரியும் மொரார்ஜி தேசாய் பண்ண ஒரே ஒரு விஷயத்த தப்பானதா நமக்கு புரியும். அதானே இதை வந்து அவரோட யூரினை சாப்பிட்டார் அப்படின்னு எதை சொல்லுவாங்க என்ன. ஆனா அதை மட்டும்தான் நல்ல பிரபல்யம் ஆயிருக்க ஒழிய இது வந்து ஒரு பெரிய இழப்பா நான் பாக்குறேன். தன்னுடைய உருவாக்கத்தை, தன்னுடைய குழந்தை உருவாக்குனதை அது கட்டுக்கோப்பா அதை காப்பாத்திருக்கணும் அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதனால good things, it is not created by us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. நல்ல விஷயங்கள் நம்மளால உருவாக்க முடியாது, எல்லாரும் உருவாக்குறாங்க. இது மாதிரி உருவாக்குற விஷயங்களை பார்த்து கவர்ந்து பண்ணி எல்லாருக்கும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். வாழ்த்துக்கள். ஈழத்தி ஆர்வி திருச்சியில் நன்றி. என்பர்களை வாழ்க பல்லாண்டு.
ஐயா ஒரு சின்ன ஒரு செய்தி சின்ன இது நானும் சின்ன செய்தி ஐயா. திருவெறும்பூர்ல அந்த எலும்பு முறிவு வைத்தியசாலை அவர்களுடைய 3 தலைமுறையா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அந்த செய்தியை மட்டும் அவர் இப்ப புதுசா அவர் செய்யல. அவங்களுடைய தாத்தால இருந்து 3 தலைமுறையா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறது ஒரு அடிஷனல் செய்தியா சொல்ல விரும்புறேன். நன்றி. அதே மாதிரி மொரார்ஜி தேசாயோட செய்கை வந்து அத வந்து அவர் வந்து அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. அப்படி ஒரு முடிவு எடுக்கும்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் வந்து அதுக்காக அந்த பொண்ணுக்காக எதுவும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா வேற மாதிரி அவர் முன்னாடியே யோசிச்சிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருந்தா அவர் அந்த குழந்தைய திருத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. அதனால அவர் வந்து அவரோட முடிவுல எப்பவுமே தெளிவா இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் இருந்த வரையில நம்ம ஊருக்கு கூட இந்தியாவுக்கு கூட அவர் ஒரு முறை பிரைம் மினிஸ்டரா இருந்தப்ப அந்த கோகோ கோலா அதுக்கெல்லாம் வந்துட்டு பேன் பண்ணாங்க. அவரோட முடிவுகள் வந்து அவர் எது கரெக்ட்ன்னு நினைக்கிறாரோ அதை செஞ்சே தீர்வாரு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாருன்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கருத்து ஒன்றும் இல்லை. இந்த கால் கழுவுறது, இந்த மாப்பிள்ளையில அழைப்பு கூட்டிட்டு வர்றப்ப தம்பி மச்சான் காலை கழுவி விட்டாரு பார்த்தீங்களா? அந்த மச்சான் பேர் தான் மகேஸ்வரன். அவர் காலை கழுவிட்டு உன்னை கட்டி கொடுக்குறக்குள்ளேயும் பாரு, காலெல்லாம் கழுவ வேண்டியதா இருக்கு, கொடையெல்லாம் வேண்டியதா இருக்கு, செருப்பெல்லாம் மாட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம அந்த தலைவனை வழி நடத்துறதுக்கு இந்த பாத பூஜைகள் செய்துதான் ஆகணும் அப்படின்ற. நாமளும் அப்பா அம்மாவுக்கு அந்த பூஜைகள்லாம் செய்வோம். தொட்டு காலில் வணங்குறது. குனிஞ்சாதாங்க ஏதாவது எடுக்க முடியும். அது வந்து உண்மை. அத தலைகுனிவா நினைக்காம அதை நிமிர்றதுக்கான வழிமுறைக்கு தான் பண்றோன்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற சொன்னீங்கல்ல. அந்த பொண்ணு இந்து போயிருச்சு. ஆனா அது என் திருப்பிள்ளத்தனமா செய்து அந்த ஒரு நான் உட்காந்து பேசணும். அது உண்மைதான். அப்பா வந்து அதுக்கான உந்துதலை பண்ணணும். எனக்குமே அந்த வருத்தங்கள் இருந்துச்சு. அந்த வேலை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்ற போது. ஆனா நேர்மையா இருந்தாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நான் எழுதின மார்க்குன்னு சொல்லுவேன்ல, அது நீ 9வது பெயிலுடா. ஏன்னா 7வது பாஸ்டான்னு சொல்லுவேன் பாருங்க. அவன் 8வது வரைக்கும் பாஸ் ஆயிருக்கான்னு இவன் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி தான் அந்த இதுல வரும் நமக்கு. நமக்கு அது கவலையா தான் இருக்கும். ஆனா அதையும் தான் செய்து கொடுக்கணும். தந்தைக்கு கடன். தைரியத்த பெண்ணுக்கு குடுக்கணும் அப்படின்றது. ஆனா அவர் செய்றத கரெக்ட்டா செய்றாருன்னு ஐயா சொன்னாங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு தாமதமானனால ஜெகநாதன் ஐயா வந்து நீண்ட நேரம் பேசினது என்னால கேட்க முடிஞ்சுச்சு. ஒருவேளை இன்னைக்கு ஃபுல் செஷனையும் ஜெகநாதன் ஐயாவே எடுத்துக்கட்டுமோ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அரசியல் அந்த கருத்துக்கள்லாம் நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டின்னு முந்தான கிளாஸ்ல எடுத்தேன். பாசிபிலிட்டிஸ், நான் வாழ்வதற்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு, நான் பேசுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, கேட்கறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் ஆர்ட்டை வளர்த்துக்கலாமா? நன்றி தெய்வமே. நன்றி அனைவருக்கும். நல்ல ஃபீட்பேக்கு. நான் ஆக்சுவலி என்னோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன் ஒரு டூல் யூஸ் பண்ணுவேன். நமக்கு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல். எது நம்மளோட டாப் 5, எல்லாருக்கும் எல்லா வேல்யூஸும் இருக்குது, பட் எது மேலோங்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த டூல் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ட் இப்போ ரீசன்ட் ட்ரைனிங்கில் கூட ஃபேமிலி ஹாப்பினஸ்ங்கிறது தான் அவங்களோட வேல்யூ இதுவாக இருந்தது. அதிகபட்ச என்னோட கிட்டத்தட்ட எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் மீதி 4 மாறி வரும். நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபேமிலி ஹாப்பினஸ் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது ஒரு நம்ம ரோல் மொரார்ஜி தேசாய் பொண்ணு வந்து அவங்க ரீவேல்யூவேஷன் போகலன்னு சொன்னது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். பட் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்கிற மேட்டர் தெரியாது எனக்கு. பட் அந்த செய்தி கேள்விடும்போது ரொம்ப பதைக்குது. பட் நம்ம 1000 ரோலாக இருந்தாலும் அவர் அப்பான்ற ரோல் கிளாரிட்டி இல்லாமல் தவறிட்டார்ன்றது என்னுடைய சொந்த கருத்து. அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். 1000 ரோல் இருக்கும். நம்ம 1000 இன்ஜினியராக இருக்கலாம், சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருக்கலாம். அப்பாங்கிற ரோல் வந்து அதையும் நம்ம செவ்வனே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பட்டு நமக்கு ரொம்ப தெரியாது. பட் நமக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டவொடனே எனக்கு மனசில் தோன்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி
வேற யாராவது பேசணும்னா பேசலாம். Hello, sir. Good morning. Good morning to all. Happy சொல்லுங்க. morning, especially madam. Thank you, madam. Even though you are the maths teacher, you did bring most historical event. சாருங்க எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்க கொடுத்தது half an hour, பட் அவங்க எப்படி உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் உங்களுடைய கான்செப்ட் எல்லாம். சச் எ கிரேட். உங்ககிட்ட மிகப்பெரிய பவர் இருக்கு. அதை நீங்க இன்னைக்கு சூப்பரா எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ லேட்டரா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க போலீஸ் ஆஃபீஸராகவும் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படிங்கிறது எனிவே எல்லாத்துக்கும் யூ ஆர் வெரி ஒர்த். வி லேர்ன் தட் அண்ட் such a great information. Thank you so much for each and everyone for this opportunity. Thank you, sir. Thank you, ma'am. தேங்க்யூ மஞ்சுளா மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸோ இன்கால் மெசேஜஸ் படிச்சிருவோம். அதுக்கு நடப்புற வேறு யாராவது கை உயர்த்தினா நம்ம கூப்பிடுவோம். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். சண்முக வீரமணி சார் வந்து சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் தலை வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட் லீடர்ஸ் குவாலிட்டி சாங் எட்ஸெட்ரா. தேங்க்யூ வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. முத்துலேஷ் மேடம் சுனிதா மேம் வெரி நைஸ் செஷன் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ சிவகனி மேடம் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஏற்புரைக்கு. அன்பா அருணகிரி சாரும் நிறைய போட்டிருக்காரு. நான் நடுப்புற வெளில வந்தேன். நீங்க படிச்சிடுங்க. என்கிட்ட இல்ல அந்த மெசேஜஸ். நீங்க படிங்களா? தம்பி வீரா வாச்சு விடுறா. Good morning, Narpulari. Good morning, Sunita ma'am. Excellent example. Beautiful correlation of Thalai to Anbu, honest, trust, Panivu, updated and Manipu to Omandur Ramasamy Reddyar, Kamarajar, Lenin, Russia, Abraham Lincoln, etc. Thanks, ma'am. Congratulations, ma'am. அடுத்தது சண்முகம் வீரமணி சாரை வந்து அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் தலை வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் குவாலிட்டி சாங் எக்ஸட்ரா. தேங்க்யூ வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இணையத்தினுடையது www.dsfrfoc95. அடுத்தது சுனிதா மேம் வந்து வெரி நைஸ் செஷன் போட்டிருக்காங்க. அதுதான் என்னோட மெசேஜில் இருக்கிறது. நன்றி நன்றி. சூப்பர்ரா, இப்படிதான்டா வாசிக்கணும். நீங்க ஆணையிட்டால் நான் மறுக்க முடியுமா அக்கா? வேண்டாம், தம்பி இருந்தா எனக்கு படைக்கு எஞ்சவே மாட்டேன்டா. தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக் இன்கால் மெசேஜஸ் அக்காவும் தம்பியும் சேர்ந்து வாசிச்சது ரொம்ப நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக்? சிவகனி மேடம் வாங்க. மேம் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய லீடர்ஸை ஒரு இதுக்கும் எடுத்து சொன்ன விதம், இன்னைக்கு செஷனை கொண்டு போனது ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் மேம். முதல் செஷன்லேயே கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்க தங்கச்சி மாதிரி தான் தெரியல. கூட்டிட்டு வந்த ஆள் எப்படின்னு எங்களுக்கு தெரியும்ல, அதுதான் ஆளை வச்சு தான் நம்ம எடை போடணும். சரியாக சொல்லப்பட்டது. தேங்க்யூ சார். ஓகே சிவகனி மேடம், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கான ஒரு ஏற்புரை ஒரு நிமிடம். யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? வேறு ஏதோ போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க. சாரி, அதையும் அதை பற்றின விளக்கமும் கொடுத்துட்டு அவங்களோட ஏற்புரை சுனிதா மேடம் சார். அக்கா சார் வணக்கம் சார். நான் ஒரு 8 வருஷம் பெண் காவலராக பணிபுரிந்தேன் சார். தமிழ்நாடு போலீஸ்ல இருந்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார் பெருசா சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் நித்யாதேவி மேடம் தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க சார். இந்த நற்புலரியில நான் 2 மாதமா பயணம் செய்கிறேன். இந்த நற்புலரி தான் சார் நான் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்சுக்கு இந்த 2 மாசம் நான் கவனிச்சது மட்டும்தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் சார் இது. வேற ஒண்ணும் கிடையாது. என்னோட இதெல்லாம் கிடையாது. நற்புலரி வந்து என்னை இந்த 2 மாசமா கரெக்டா வழி நடத்துச்சு. அதுல நிறைய நான் பக்குவப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என்னை அழகா வழி நடத்தி செல்கிறது. ஒரு ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2 மாசம் நான் அந்த நற்புலரியில கவனிச்சதுனால 2 ஸ்பீச் கொடுத்துட்டேன் சார். ரிபப்ளிக் டேக்கு போன லாஸ்ட் மந்த் வந்து என்னோட ஸ்கூல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டேன். அந்த தைரியத்தை எனக்கு வர வச்சது வந்து இந்த நற்புலரி.
நம்ம அந்த தைரியத்தை வர வைக்கணுன்றதுக்காகவே நான் 2 வரி அந்த ஃபீட்பேக்ல பேசுவேன் சார் டெய்லியும். நம்ம வந்து அந்த பயத்தை போக்கணும், அந்த தைரியத்தை வர வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நானே வாலண்டியரா அந்த ஃபீட்பேக் குடுப்பேன். ஸோ வந்து இந்த நற்புலரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வதாக எனக்கு பக்கபலமா இருந்தவங்க என்னுடைய தோழி வந்து நித்யா தேவி. நான் என்ன கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம், பண்ணுங்க பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு என்னைய வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து நித்யா தேவி மேடத்துக்கு உண்டு. அதே மாரி இத வழிநடத்த செய்ற இன்னொன்னு வீரகசேகரன் சார் எனக்கு நல்லா பிடிக்கும். அவங்க அழகா நம்மள வந்து ஒரு சூப்பரா ஒரு லீடரா கொண்டு போயிட்டுருக்காங்க. நீங்கலாம் எனக்கு வந்து ஒரு நல்ல லீடர் சார். ஒரு நல்ல ரோல் மாடல். அப்புறம் கொஞ்சம் பயத்தோட தான் இத நான் செஞ்சேன். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாதே. நம்ம என்ன சொல்ல போறோம்? தப்பா எதுவும் சொல்லிறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து வந்து பிரசன்ட் பண்ணேன் சார். இத கேட்டவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்த ரமேஷ் சார், வீரசேகரன் சார். வீரசேகரன் சார் ஒரு வேண்டுகோள வச்சாங்க. மாதத்திற்கு ஒரு செஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நான் கண்டிப்பா செய்றேன் சார். ஆம். தாமோதரன் சாரு, மகேஸ்வரன் சாரு, நித்யா தேவி மேடம், ஹீலர் சாரு, அந்த மொரார்ஜி தேசாய் கதைய எனக்கு கிடைச்சப்போ வந்து நானும் அத ஃபீல் பண்ணேன் சார். அவரு ஒரு நல்ல தந்தையா வந்து அவர் வந்து தன்னுடைய கடமையை தவறியிருக்கிறார் என்பது தான் என்னுடைய கருத்தும் கூட. அதுக்கப்புறம் நெறைய அதுக்கப்புறம் மஞ்சுளா மேடம், இன்கால் மெசேஜஸ் கொடுத்த அருணகிரி சாரு, சண்முகம் சாரு, அப்புறம் சிவகன்னி மேடம், எல்லாத்துக்கும் யாராவது விட்டு போயிருந்தா அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வழிநடத்தி செல்லும் இந்த தளத்திற்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன உத்வேகத்துல நீங்க டீச்சிங் லைனுக்கு வந்து ஏங்கிறதுக்கு ஏதாவது வரலாறு இருந்தா சொன்னீங்கன்னா ஐ அம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன்னைக்கு. வரலாறு கிடையாது சார். நான் கொஞ்சம் 10th குவாலிஃபிகேஷன் சார். அந்த ஜாப் வந்து 10th குவாலிஃபிகேஷன். அப்போ எனக்கு கொஞ்சம் படிப்பேன். நான் மேத்ஸ் கொஞ்சம் நல்லா படிப்பேன் அப்படின்றதுனால, அங்க உள்ள குவார்டர்ஸ்ல நாங்க தங்கியிருந்தோம். குவார்டர்ஸ்ல தங்கிட்டு இருந்தபோது, அங்க உள்ள இன்ஸ்பெக்டர், ஏசி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சார். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்போ அவங்கலாம் என்னோட இந்த அந்த மேத்ஸ் நல்லா போடுற அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட குழந்தைகளுக்கு இந்த கேம்ப்ல வந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சு, என்னைய வந்து டியூஷன் எடுக்க சொன்னாங்க சார். அப்போ நானு மேத்ஸ் நல்லா சொல்லிக் குடுப்பேன். அப்போ வந்து அங்க உள்ள பேரண்ட்ஸ், அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸோட ஒய்ஃப் எல்லாம் வந்து, "ஏம்மா நீ போலீஸ்ல இருக்க? நீ நல்லா டீச் பண்றியே! உனக்கு கொஞ்சம் திறமை இருக்கே! நீ வந்து வேற ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். இப்போ கான்ஸ்டபிளா ஏம்மா இருக்க?" அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் உந்துதலா இருந்தது. இப்ப நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? எம்எஸ்சி முடிச்சிருந்தேன் சார் நானு. போலீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அங்க அந்த உந்துதல் காரணமாக நான் இப்போ பிஎட் நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் கவுன்சிலிங் போட்டேன் சார். கவர்மெண்ட் கவுன்சிலிங் போட்டேன். கவர்மெண்ட் கவுன்சிலிங் எனக்கு கிடைச்சது. அதனால வந்து கடவுள் வந்து என் கூடயே இருந்தாரு சார். நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து கடவுள் என் கூட இருந்தனால பிஎட் வந்து நான் கவுன்சிலிங் போட்டு கவர்மெண்ட்ல படிக்கிறேன். படிச்சு முடிச்சு உடனே வந்து டிஆர்பி எக்ஸாம் வருது. எழுதினேன். எனக்கு உடனே வேலை கிடைச்சு சார். 12 வருடங்களாக இறைவனோட அருளோட நான் ஒரு நல்ல ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் சார். நன்றி சார். தெய்வமே, டீச்சிங் லைனுக்கு வந்ததுக்கு பெரிய சல்யூட். இந்த சல்யூட்டை வாங்கிக்கங்க நீங்க. ஆனா இந்த கதையை சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள்லாம் இங்கிட்டு வந்து கொஞ்சம் நாலேஜ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. காவல்துறை ஒற்று நண்பன் அப்படிங்கிறதுக்கு உண்டான தன்மையிலிருந்து ஆசிரியர்கள் அறச்செயலில் ஈடுபடுபவர்கள் அப்படிங்கிறத பட்டை கலப்புக்கு தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. சல்யூட் சார், சல்யூட். தேங்க்யூ தேங்க்யூ. தாமோதரன் சார். சார் சொல்லுங்க சார், உங்க ஃபீட்பேக். நற்புலரிக்கிரிய காலை வணக்கம். சொல்லுங்க தாமோதரன் சார். தெளிவான அவர் வார்த்தையை பேசுறாருன்னு தேடுவார். நினைக்கிறேன், கேட்கல கரெக்டா நினைக்கிறேன். தேடுவார். தம்பி கொஞ்சம் அந்த தம்பி என்னன்னு பாரு. ஐயா தாமோதரன் ஐயா, இல்ல அவரது இதுவே காமிக்கல. நெட்வொர்க்கா இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். அவரு உண்மையான அன்போட மிக அருமையா எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் அன்பை புழிஞ்சுதான் வாழ்த்துதலை சொல்லுவாரு. அப்படி நம்ம நிச்சயமா எடுத்துக்கணும். ஏன்னா எந்த சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சொல்லாம நிறைகளை தான் ரொம்ப அதிகமா சொல்லி அன்பை செலுத்துவார் அவரு. அதனால தாமோதரன் ஐயா அவர்களும் இன்றைக்கு
அன்பை நம்மோடு பகிர்ந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி. கண்டிப்பா அன்பை வெளிப்படுத்துறது கூட நெட்வொர்க் தேவைப்படுது அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெட்வொர்க் இருந்தாதான் அன்பை பகிர முடியும். லெஃப்ட் தாமோதர் சார் ஆயிட்டாரு, வெளில வருவார், வந்துட்டாங்க. ரைட் ஆவாரு. ஆமா, லெஃப்ட் ஆயிட்டாங்க. பாப்போம் திருப்பி உள்ள வராரா பார்க்கலாம். கண்டிப்பா கொஞ்சம் ரைட் வெயிட் ஆவாரு. பண்ணுவோம். தேங்க்யூ சுனிதா மேடம், உங்களுடைய ஏற்புரை எடுத்ததுக்கு. அருமையான ஒரு இன்னைக்கு வந்து தலைங்கிற தலைப்புல அழகான கொடுத்துருக்குறீங்க. ஒரு போலீஸ்ல இருந்து ஆசிரியரானது வந்து அருமையான ஒரு விஷயமா இருக்கு. நல்ல ஒரு லைனை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து ஒரு மாதமும் உங்க தலைப்புல வந்து நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. டேட்டா ஃபவுண்டர் கொடுத்துருங்க. இன்று அருமையான ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லி, வேலை நிமித்த காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, தாமோதர் ஐயா ஃபீட்பேக்கோட இருந்தால் கூட அவரால் பேச முடியலைங்கிற ஒரு வருத்தமான விஷயத்தையும் சொல்லி, நம்ம வீரசேகரன் ஐயா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவிட்டி ஒரு ஃபீட்பேக் தான் கண்டிப்பாக கொடுப்பாரு. நாளைக்கு அவரோட ஃபீட்பேக்கை நம்ம வாங்கிக்கலாம். சுனிதா மேடம் நாளைக்கு இணைஞ்சிருங்க. தாமோதரன் ஓகே. சாரோட ஃபீட்பேக்கை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை